அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவ பக்திக்குரிய வாழ்க்கையுடைய அடிப்படை அஸ்திபாரங்களை குறித்து உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகம புஸ்தகத்திலே 2 நபர்கள் நமக்கு உதாரணங்களாக இருக்கிறார்கள். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவ பக்திக்குரிய வாழ்க்கைக்கு நாம் எப்படி அஸ்திபாரத்தை போட வேண்டும்? ஆட்டிடியூட் டிசைட்ஸ் தி ஆல்டிடியூட் என்று சொல்வார்கள். நம்முடைய மன பக்குவம் அல்லது நம்முடைய மனோபாவங்கள் நம்முடைய உயர்வை காட்டுகிறதாக இருக்கும் அல்லது உயர்வை தீர்மானிக்கிறதாக இருக்கும். ஆட்டிடியூட் டிசைட்ஸ் ஆல்டிடியூட். இன்றைக்கு 2 நபர்களை குறித்து பார்க்கும்போது ஒருவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, மற்றவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தின் பெயர் சாட்சியின் புஸ்தகம் என்று பெயர். ஆண்டவர் தன்னை பின்பற்றினவர்களையும் தன்னை பின்பற்றாதவர்களையும் 2 பேருக்குள்ள வித்தியாசத்தையும் ஆண்டவர் சாட்சியாக எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இந்த வேத புஸ்தகத்தை சற்று உற்று கவனித்து பார்த்தால் நல்ல மனுஷர்களுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நமக்கு கண்முன்பாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடந்தவர்களும் அவர்களுடைய முடிவையும் நாம் இந்த புஸ்தகத்திலே பார்க்க முடியும். எனவே சரியான தீர்மானத்தை எடுத்து சரியான நபர்களை பார்த்து நம் தேவனுக்கு முன்பாக இன்னும் அதிகமாக கிட்டு சேரும்படிக்கு நாம் முற்படுவோமாக. ஆதியாகம புஸ்தகத்தில் 18வது அதிகாரமும் 19வது அதிகாரம் 2 அதிகாரங்களையும் எடுத்துக்கொள்வோமாக. இதில் ஆபிரகாம் என்கிற மகன் ஒருவன் இருக்கிறான், லோத்து என்கிற நபர் ஒருவர் இருக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். இவர்கள் செய்ததான காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். 18வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து என்று வாசிக்கிறோம். முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கூடார வாசியாக இருந்தானாம். காரணம் என்ன? ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கர்த்தர் போகச் சொல்லும் பொழுது லேசாக கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகிறதற்கு அவனுக்கு ஏது உண்டாயிருந்தது. அந்த நாட்களில் கூடாரங்களில் தான் அதிகமான பேர் வாழ்ந்தார்கள். இந்த நாட்களைப் போல ஒரு டெக்னாலஜி நிறைந்த நாட்கள் அல்ல. ஆனால் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகிறதற்கு ஆபிரகாம் யோசிக்கவில்லை. காரணம், ஆபிரகாமிடத்திலே தேவன் சொல்லியிருந்தார், நான் காட்டும் இடத்திற்கு நீ போ என்று சொல்லும் பொழுது வெகு சீக்கிரமாக அவன் கீழ்ப்படிந்து போனதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பகலின் உஷ்ணமான வேளையில் கூடாரத்தில் உட்கார்ந்திருந்தானாம். அப்படி என்று சொன்னால் அவன் இந்த பூமியிலே தன்னை ஒரு பில்கிரிம் என்று எண்ணிக்கொண்டான். அல்லது பில்கிரிம் என்று சொல்லும் பொழுது ஒரு யாத்திரை செய்கிறவனாக மாத்திரம் அவன் எண்ணிக்கொண்டான். மெய்தான் பிரியமானவர்களே, நாமும் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலேயே நாம் நிரந்தரமாக வாழப்போகிறதில்லை. நமக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை முடித்த பிறகு நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மகிமையான பரலோகம் ஒன்று தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வீடு அதுதான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பாருங்கள். நம்முடைய சிட்டிசன்ஷிப் என்று எழுதியிருக்கும் ஆங்கில பைபிளில் நீங்கள் வாசித்தால், ஃபார் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் ஃப்ரம் வென்ஸ் வி எக்ஸ்பெக்ட் அவர் சேவியர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு கம் என்று எழுதியிருக்கும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் கூடாரவாசிகளாக இருந்து தற்காலிகமாக வாழ்ந்து ஏதோ ஒரு மகிமையான தேசத்துக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது ஜேர்னி, நம்முடைய பிரயாணம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவன் அப்படித்தான் நினைத்தான், கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஆனால் 19வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதவசனம் சொல்கிறது, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள், லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாமோ மம்ரேயின் சமபூமியிலே, தேவன் தரிசனமான சமபூமியிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஆனால் லோத்தோ பாவிகளும் பொல்லாதவர்களுமாய் இருக்கக்கூடிய வாழ்ந்த சோதோமின் வாசலிலே அவன் குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது பிரியமானவர்களே?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கண் பார்வையில் நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலகத்திலே பாவிகளும் அசுத்தமான காரியங்களும் துன்மார்க்கம் நிறைந்ததான இந்த உலகத்திலே பர்மனண்ட்டாக குடியிருக்கிறது போல நாம் குடியிருக்கிறோமா? முதலாவது இந்த 2 காரியத்தில் 2 நபரிடத்தில் காணக்கூடிய அந்த ஒரு காரியம் பெரிய வித்தியாசமாய் இருக்கிறது பாருங்கள். ஒருவனோ தேவன் தரிசனமான இடத்தில் குடியிருக்கிறான், இன்னொருவனோ பாவிகளும் கொடும்பாவிகளும் பொல்லாத துன்மார்க்க ஜீவியம் நிறைந்த இடத்திலே அவன் குடியிருக்கிறான். இந்த காரியத்தை சற்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவன் கூடாரத்தை போட்டு அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவன் மேலேயே இருந்தது. ஆனால் சோதோமிலே வாழ்ந்த ஒரு லோத்தின் எண்ணமெல்லாம், சோதோமிலே இன்னும் நாம் எந்த அளவுக்கு உயரலாம், இன்னும் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளவு பெரிய ஆளாகலாம் என்று சொல்லி அவனுடைய மனதெல்லாம் காணப்பட்டது. அருமையானவர்களே, நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதிலே ஆழமாக நாம் பதிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய காரியங்களை அதிகமாக நேசித்தால் இந்த உலகத்தின் பற்று நமக்கு அவ்வளவு இருக்காது. அது உலகத்தின் மேல் அவ்வளவு பற்றாக இருக்க மாட்டோம். கர்த்தர் சொல்லை கேட்பதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நமக்கு மிகவும் ஒரு சுலபமான காரியமாக மாறிவிடும். ஆனால் இந்த உலக ஆசைகளுக்குள் சிக்கிக்கொள்வோமானால் தேவன் சொல்லுகிறதை, கர்த்தர் பேசுகிறதை நாம் மிஸ் பண்ணிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்முடைய இருதயங்கள் அவ்வளவு ஈஸியாக அல்லது லேசாக இடம் கொடுக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது டிஃபரன்ஸை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனத்தின் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஆபிரகாமுக்கு 3 புருஷர்கள் எதிரே வந்து நின்றார்களாம். பகலில் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலில் தேவன் தரிசனமான இடத்தில் அவன் தங்கியிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் வருகிறார்கள். தேவன் அனுப்பின புருஷர்கள் வருகிறார்கள். அவனுக்கு தரிசனங்கள் கிடைக்கிறது. ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். தேவன் தரிசனமான இடத்தில், ஆண்டவர் கொடுத்த இடத்தில், ஆண்டவர் இருக்கிற இடத்தில் நம்முடைய குடியிருப்பு இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட அநேக ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தரிசனமாகிறார். ஆனால் அங்கே லோத்தை எப்படியாவிலும் தப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தின் நிமித்தம் தரிசனமாகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக நம்மோடு பேசுவாரா? இல்லாவிட்டால் எப்படியாவது தப்பித்து கொண்டு இவன் பிழைக்க மாட்டானா என்று நினைத்து ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்களா? யோசித்து பாருங்கள். ஒரு சிலரை இப்படி இரக்கம் பாராட்டி தப்புவிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கோ தேவன் எவ்வளவு பிரியமாக இருந்தால் ரகசியங்களை சொல்லுகிறதற்கும் தேவ காரியங்களை வெளிப்படுத்துவதற்கும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கும் தேவன் அவர்களுக்கு தரிசனமாகிறார். 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இங்கே 18வது அதிகாரத்தில் 3 புருஷர்கள் என்று வாசிக்கிறோம். நான் இப்பொழுது 19வது அதிகாரத்திற்கு நான் போகிறேன். பாருங்கள், முதல் வசனத்திலே அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்தில் 3 புருஷர்கள், 19வது அதிகாரத்தில் 2 தூதர்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 பேர் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை 2 தூதர்களாக இருக்கலாம், 3வது நபர் தேவனாக இருக்கலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அதை போல ஒரு இன்பமான காரியம் இந்த பூமியில் இல்லை. தேவன் ஆபிரகாமோட சந்தோஷமாக பேசினார், மனம் திறந்து பேசினார், அவர் விருப்பத்தோடு பேசினார். ஆனால் அந்த 2 தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவன் இல்லை. ஆனால் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த லோத்து என்கிற மனுஷனை பொல்லாத பாவிகளும் கொடும் பாவிகளும் நிறைந்த அசுத்தங்கள் நிறைந்த மனுஷர்கள் மத்தியிலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படியான கட்டளை கொடுத்து அனுப்பினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரா? இல்லாவிட்டால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி எப்படியாகிலும் இவனை தப்புவிக்க வேண்டும் என்று தூதர்களை மாத்திரம் அனுப்புகிறாரா? ஒரு பெரிய வித்தியாசத்தை பாருங்கள் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 18வது அதிகாரத்தில் 2வது வசனமும் 6வது வசனமும் 7வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான் என்று வாசிக்கிறோம். 6வது வசனத்திலே, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்து கன்றையும் எடுத்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த மனுஷனுடைய ஆட்டிடியூட் பாருங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆட்டிடியூட் டிசைட்ஸ் தி ஆல்டிடியூட் என்று. அந்த 3 புருஷர்கள் வந்த உடனே அவன் செய்த ஒரு காரியம், முதலாவது எதிர்கொண்டு ஓடி, தூரத்தில் கண்ட உடனே அவனுக்கு புரிந்தது, தேவன் வந்திருக்கிறார் என்ற காரியத்தை அவன் உணர்ந்தான். எதிர்கொண்டு ஓடி அவன் எவ்வளவு ஆசையாக இருந்திருந்தால் தரை மட்டும் குனிந்து தேவனை அவன் உபசரித்தான், தேவ தூதர்களை உபசரித்தான், தேவனை அவன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருந்தது. பிரியமானவர்களே, தேவனை கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட உடனே அவன் தன் மனைவியாக சாராளிடத்தில் எப்படி போனானாம், தீவிரமாய் கூடாரத்துக்குள் போனானாம். வேகமாக தன்னுடைய டென்ட்டுக்குள்ளே போய் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னான், நீ சீக்கிரம் 3 படி மெல்லிய மாவு எடு என்று சொன்னான். பிறகு நல்ல இளம் கன்றை அவன் ஓடி போய் பிடித்தானாம். வெண்ணையும் பாலையும் சமைப்பித்து கொண்டு ரொம்ப டேஸ்டாக காரியங்களை கொண்டு வந்து, சாப்பாட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் புசித்து கொண்டிருக்கையில் அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனுடைய இருதயத்தை பாருங்கள். தேவனை கனம் பண்ணுகிறதில் எவ்வளவு முந்திக் கொள்ளுகிறான், எவ்வளவு ஆசை அவனுக்கு. சீக்கிரமாய் சமை, வெண்ணையும் பாலும் உச்சிதமான பொருட்கள், பெஸ்ட், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் சிறந்தவைகளாக இருக்க வேண்டும் என்று அவன் உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தான். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவருக்கென்று சரியான காரியத்தை செய்வீர்களானால், நல்ல காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், ஆண்டவர் உங்களுடைய எண்ணங்களை பார்த்து உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சீக்கிரமாக போனான், ஓடி போனான், தரை மட்டும் குனிந்தான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்கள். இப்படி தேவனை கனம் பண்ணுகிற மனுஷனை தேவன் கனம் பண்ணாமல் இருப்பாரோ? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இப்பொழுது நான் லோத்து இனத்திற்கு வருகிறேன். 19வது அதிகாரம் லோத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரம். 18 ஆபிரகாமுக்கு, 19 லோத்துக்கு. அவன் என்ன செய்கிறான் என்று நாம் பார்ப்போம். அவர்களை கண்டு லோத்து எழுந்து நின்று தரை மட்டும் குனிந்தான் என்று வாசிக்கிறோம். அவர்கள் வந்து லோத்துவிடத்தில் வர வேண்டும். லோத்துவிடத்தில் வந்து அதற்கு பிறகுதான் லோத்து எழுந்திருந்து தரை மட்டும் குனிகிறான். ஆனால் ஆபிரகாமோ அந்த 3 புருஷரை தூரத்தில் கண்ட உடனே ஓடிப்போய் தரை மட்டும் குனிந்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிலர் ஆண்டவரை இப்படி நேசிப்பார்கள், ஒரு சிலர் ஆண்டவரை லோத்து போல் நேசிப்பார்கள். ஒரு சிலர் ஆலயத்திற்கு முன்னமே, குறித்த நேரத்துக்கு முன்னமே ஓடி வருவார்கள், ஆசையாய் ஓடி வருவார்கள். 8 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 7:30 மணிக்கே அவர்கள் ஆலய வாசலில் நிற்பார்கள். ஆலயத்துக்குள்ளே முழங்கால் படியிட்டு தேவனை பாடி துதித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சில கூட்டம் 8 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் பொறுமையாக போகலாமே, பாடலாம் முடிந்த பிறகு போகலாமே, வசனத்தை மாத்திரம் கேட்டு வரலாமே என்று சொல்லி 9, 9:30 மணிக்கு, 10 மணிக்கு வரக்கூடிய மக்களும் இருப்பார்கள். சீக்கிரத்திலே ஆசீர்வாதம் கூறுகிறதற்கு முன்னமே எழுந்திருந்து ஓடி வீட்டுக்கு ஓடி போகிற மக்களும் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், எந்த வகையில் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் பேரில் நமக்கு இருக்கக்கூடிய பாசமும் அன்பும் நட்பும், அவர் பேரில் இருக்கக்கூடிய தாகம் நமக்கு எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஓடி போய் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பணத்தின் காரியங்களில் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு காலத்திலே வேலை இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தோம்,
ஆனால் கர்த்தரோ ஒரு சரியான வேலையை கொடுத்து கை நிறைய சம்பளத்தை கொடுத்த பிறகு, அந்த வேலை இருக்கிறது, வேலை நிமித்தம் என்னால் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போக முடியவில்லை என்று சொல்லுகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? எனக்கு தெரியும் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுதெல்லாம் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வருவார். ஐயா ஜெபியுங்கள், வேலை இல்லை வேலை இல்லை என்று சொல்லி ஜெபியுங்கள் என்பார். நானும் பாரத்தோடு அவருக்காக ஜெபித்தேன். கர்த்தர் எப்படியோ ஜெபத்தை கேட்டு மனமிறங்கி அவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். கொடுத்த பிறகு ஒரு 2 வாரம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொண்டார். அதற்கு பிறகு வருஷங்களாக அவரை நான் ஆலயத்தில் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் திடீரென்று வந்தார். அருமை சகோதரனே, நீங்கள் ஏன் இவ்வளவு நாட்கள் வரவில்லை என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், வேலை அதிகமாக இருக்கிறது, நான் ஆலயத்துக்கு வரவில்லை என்று சொன்னார். ஆராதனையை கட் பண்ணி போட்டார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனையே தேடுகிறதுக்கு ஒரு தடையாக இருக்குமானால் அதை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன லாபம் உண்டு? பிரியமானவர்களே, நாட்கள் சென்றது. மறுபடியும் அந்த வேலையை அந்த மகன் இழந்தான். இழந்த பிறகு மறுபடியும் கண்ணீரோடு வந்தான். ஐயா, அந்த வேலையை இழந்து விட்டேன், மறுபடியும் ஜெபிங்கள் என்று சொன்னார். நான் மறுபடியும் ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னொரு வேலையை கொடுத்தார். இன்னொரு வேலையை கொடுத்த பிறகு மறுபடியும் ஆள் இல்லை, ஆலயத்துக்கு வருகிறதில்லை. இன்றைக்கு அந்த சகோதரன் எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆரம்ப நாட்களில் நாம் கொண்டிருந்த விசுவாசமும் தைரியமும் அன்பும், ஆண்டவர் மேல் வைத்திருந்த பாசம் எப்படி, அல்லது காலப்போக்கில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க 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 அவர் மேல் இருக்கிற அன்பு கூடுகிறதா, இல்லாவிட்டால் குறைகிறதா? நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் மேல் அன்பை நாம் கூட்டிக் கொண்டே போக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எதற்காக கொடுக்கிறார்? அவரை விட்டு பிரிவதற்காக கொடுக்கிறார், அல்லது அவரை தேடாதபடிக்கு தடையாக இருக்க வேண்டும் என்றால் கொடுக்கிறார்? இல்லை, நாம் சந்தோஷமாக வாழும்படிக்கும் அவரை இன்னும் அதிகமாய் தேடி அவரிடத்தில் இன்னும் அதிக அன்பு காட்டும்படிக்குத்தானே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது அவ்வளவு அக்கறை இல்லாதவனாக இருந்தான். ஏதோ வருகிறார்கள், வந்தார்கள், தூதர்களைப் போல இருக்கிறார்கள். சரி, உட்கார்ந்து கொண்டு அவர்களோடு பேசக்கூடாது, சரி எழுந்திருந்து தரை மட்டும் குனிவோம் என்று தான் தரை குனிந்தானே ஒழிய ஒரு ஆபிரகாமை போல தேவனை கனப்படுத்தவில்லையே. 3 நபர்கள் இருந்தார்கள், இங்கே 2 நபர்கள் தான். அந்த 3 நபரில் தேவனே வந்தாரே. தேவனை கண்டுகொள்ளக்கூடிய இருதயம் அவனுக்கு இருந்தது, கண்கள் இருந்தது. ஆனால் லோத்துடைய இருதயம், கண்களோ குருடாகிவிட்டது. காரணம் என்ன? உலகத்தின் ஆசை, சொத்துகளின் மேல் ஆசை, வேண்டாத வைராக்கியங்கள், பகைகள், கோபங்கள், மார்க்கபேதங்கள், இவையெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டுவிடும். ஆண்டவரை பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கிவிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா ஆசீர்வாதங்கள், உலகப்படியான ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், தேவனை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருக்குமானால் அதை போன்ற ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் வேறு ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை மாத்திரம் நான் காணக்கூடாதபடிக்கு என் கண் குருடாகிவிட்டால் ஐயோ, கண் சொருகி போன குருடன் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம், இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். முதலாவது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறதற்கு, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவன் ஜெபிக்கிறானாம், இப்படி ஜெபித்திருக்கிறான் பாருங்கள். தேவனுடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரமும் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்கள் ஆகும்படிக்கு மனக்கண்கள் உங்களுக்கு பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரகாசிக்கப்பட்ட மனக்கண்கள் நமக்கு இருக்குமானால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு காலம் ஒருபோதும் துண்டிக்கப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, ஒரு லோத்து, அவன் தேவனுடைய மனுஷன்தான், இருந்தாலும் ஆபிரகாம் தேவனை கனப்படுத்தினது போல, தேடினது போல அவன் தேடவில்லை. ஆகையினால் தூதர்கள் மாத்திரம் சென்றார்கள், தேவன் அங்கே செல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? தேவன் தரிசனமான இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. ஆபிரகாம் பரிசுத்த பூமியிலே வாழும்படிக்கு பரிசுத்தத்தை நோக்கி போன ஒரு மகனாக இருந்தான். சோதோமின் மக்கள் கொடும் பாவிகளும் ஓரினச்சேர்க்கை உள்ள
பாவிகளும் அப்படிப்பட்ட அசுத்தமான இடத்துல அவன் போய் குடியிருந்தான், லோத்து குடியிருந்தான். அந்த இடத்துல தேவன் வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு டிஃபரன்ஸை பார்க்கிறோம். வசனம் 3 பார்க்கும் பொழுது 18:3 ஆபிரகாம் அந்த 3 புருஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் லோத்து சொல்லுகிறான், ஆண்டவன்மார்களே என்று சொல்லுகிறான். பாருங்கள், அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திருப்பி என்று சொல்லுகிறான். இங்கே ஆண்டவரே என்று ஆபிரகாம் கூப்பிடுகிறான், அங்கே ஆண்டவன்மார்களே என்று லோத்து கூப்பிடுகிறான். என்ன வித்தியாசம் பார்த்தீர்களா? ஒரு ஆபிரகாம் ஆண்டவரை கண்டுகொண்டான், ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆனால் அங்கே தூதர்களை கண்டபடினால் ஆண்டவன்மார்களே என்கிறான். இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறோம்? கனப்படுத்தி கூப்பிடுகிறோமா? இல்லாவிட்டால் தேவ தூதர்கள் மாத்திரம் வந்திருக்கிறார்கள், அது போதும் என்று சொல்லுகிறோமா? அல்லது ஆண்டவரை கனப்படுத்தாமல் இருக்கிறோமா? எப்படி ஸ்தோத்தரிக்கிறோம்? ஆண்டவருக்கு கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்தி நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா? இல்லாவிட்டால் ஒரு கடனுக்காக, ஏதோ ஒரு ஆராதனைக்காக ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்கிறோமா? 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். கடைசி வித்தியாசத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன சொன்னையோ அதன்படி செய் என்று சொல்லுகிறார். நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், இயேசு அங்கீகரிக்கிறார். எவ்வளவு பாக்கியம்! நாம் சொல்லுகிறதை தேவன் அங்கீகரிக்கிறார், நம்முடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறார், நம்முடைய உற்சாக காரியங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். நாம் என்ன செய்தாலும் தேவன் அதற்கு ஆமேன் போடுகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா இல்லையா என்று சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆண்டவன்மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொன்னான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இங்கே ஒரு மனுஷன், நான் சமைத்து வந்ததை சாப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது சரி என்று சொல்லுகிறார்கள். அங்கே என் வீட்டில் வந்து குடியிருங்கள் என்று சொல்லும் பொழுது உன் வீட்டிற்கு வரமாட்டேன், வீதியிலே தங்குவேன் என்று சொன்னால் அது எவ்வளவு அவமானம் பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒரு சிலருடைய வீடுகளில் தங்க விரும்புகிறார், ஒரு சிலருடைய வீடுகளில் தங்க அவருக்கு மிகவும் விருப்பமில்லாது இருக்கிறது. தெருவிலே தங்க வைக்கலாமா? தெருவிலே தங்குவது எனக்கு போதும் என்று சொன்னால் அது நம்முடைய எவ்வளவு அவமானமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? ஆவிக்குரிய தேவ பக்திக்குரிய வாழ்க்கையில் அடிப்படை சத்தியங்கள் இதல்லவோ? தேவனை கனப்படுத்தணும் அல்லவோ? தேவன் தங்குகிற இடத்தில் தங்க வேண்டும் அல்லவோ? ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணின தரிசனமான இடத்தில் தங்க வேண்டும் அல்லவோ? கூடாரத்தில் தங்கினான் அல்லவோ? வேகமாக போய் ஆண்டவரை கனம் பண்ணினான் அல்லவோ? வெண்ணையும் பாலையும் தேனையும் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து நல்லா இளங்கன்றை அடித்து மெல்லிய மாவிலே அவன் ரொட்டியை செய்து எவ்வளவு கனம் படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு கனப்படுத்தினான் அல்லவோ? அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்டான். ஒரு குறை இருக்கிறது, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஒரு உற்பத்தி காலகட்டத்துக்குள் நீ ஒரு குமாரனை ஏந்தி கொண்டிருப்பாய் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஒரு ஈசாக்கு கிடைத்தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனை கனம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார் அல்லவோ? ஆனால் இவனுடைய காரியம் என்ன? வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு இழுக்க வேண்டிய சூழ்நிலை. அவனுடைய மருமக்கள்மார்களே சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அவனோடு வரவில்லை. கடைசியில் 2 பிள்ளைகளும் அவனுமாக வெளியில் வருகிறார்கள். மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாய் மாறினாள். பிறகு இந்த 2 பிள்ளைகளும் கெட்டுப்போனார்கள், தகப்பனாலே கெட்டுப்போனார்கள். அம்மோன் மோவாப் என்கிற 2 சந்ததிக்கு காரணமானார்கள். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை பிரியமானவர்களே, சந்தோஷமே இல்லை. என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2 பேரையும் கர்த்தர் நம் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியை என்ன கொடுமா? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம்? நல்ல தீர்மானங்களை எடுத்து தேவ பக்திக்குரிய அடிப்படை சத்தியங்களை கைக்கொண்டு, ஆண்டவருடைய அடிப்படையான சத்தியங்களை கைக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல அஸ்திபாரத்தை போடுவோமாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.